என்னன்னு சொல்றேன். இந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா, உன் அண்ணங்காரனுக்கு வந்துருக்காளே ஒரு மகராசி. வேலைக்கு லாய்க்கல. அந்த குழம்புல உப்பு இல்ல, காரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா மல்லிகை சாமானுக்கு 5 ரூபாய் கொடுங்க, 300 ரூபாய் கொடுங்க, வாங்கிட்டு போறேன். என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. வாஷிங் மிஷின் மூடிய உடச்சிட்டேன். புது வாஷிங் மிஷின் வேணுமா? அதை ரிப்பேர் பண்ணி துவைக்க கூடாதா? அதுக்கு புது வாஷிங் மிஷின் வேணுமா? கையில துவைக்கிறது 1000 சொல்லு. உன் மாதிரி யாராலையும் என்ன பார்த்துக்க முடியாது. கொஞ்சோண்டு சமைச்சாலும் எப்படி பக்கமே டேஸ்டா செய்வேன். அவ சமையல வாயில வைக்க முடியல. எனக்கு அவளுக்கு பிடிக்கவே இல்லை. என் பொண்ணுதான், நீதான் எனக்கு எல்லாமே. பிளேட்டிங்க மாதிரி ஆளோடு சாமி சாப்பிடுங்க. பால் போவாது சரிக்கலமா வருத்தப்பட்டு இருந்தேன். என்னம்மா சாப்பிட்டு செஞ்சியம்மா? ஆமா, நீதான் என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்துவ. நான் பெத்து வச்சிருக்கேன் பத்தியா ஒரு பொட்ட பிள்ளைன்னு 10 பைசாக்கு லாய்க்கு இல்ல. ஒரு டீ தண்ணி கூட கொண்டாந்து கொடுக்க மாட்டேங்குது. தலைவலிக்குது, அந்த தைலம் டப்பா எடுத்து கொடுன்னா அது கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. நான் படாத பாடு பாருங்க. நீதாம்மா என்ன கடைசி வரைக்கும் பார்த்துக்க. எனக்கு ஒண்ணு மட்டும்தான் பிடிக்கும். என் பிள்ளைங்களை விட எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். எனக்கு அவ சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. பிள்ளைகளே எனக்கு பிடிக்கவே இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீதாம்மா மக்களையே வாய்ப்பு செய்யற. ஐயோ, ஒரு காப்பி போட சொன்னேன், வாயில வைக்க முடியலம்மா. நாய் குத்துன நாயே ஓடி போயிடுச்சு. அப்படி ஒரு காப்பி கண் பேர் இனிமே எனக்கு செஞ்சு கொடுக்கணுமா? நீதான் என் மருமகள். அம்மா வச்சு மகராட்சிட்ட இந்த சடையில நான் வரல. எனக்கு 2 பேருமே பிடிக்காது. எனக்கு என் பையனை தான் பிடிக்கும். என் பையனை மட்டும்தான் பிடிக்கும். சரியான விடுங்க. எங்க இருந்து வந்தாரு?